அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும். டீச்சர்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து ஸ்மார்ட் டிவி கொடுத்துருக்காங்க. அந்த டிவிலேருந்து வயர்லெஸ் ப்ரொஜெக்ஷன் மூலமாக எப்படி நம்ம வந்து கனெக்ஷன் பண்ணி பெரிய படங்களை நம்ம வந்து பார்க்கறது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். இப்போ நம்ம ஃபோன் மூலமாகவே நம்ம கனெக்ஷன் பண்ணி இதை வந்து பார்க்கலாம். அதுக்கு எப்பயும் போல நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் மொபைல் ஃபோனில் போய் ப்ளே ஸ்டோரில் QR கோடை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் காட்டுறேன். இந்த பாருங்க, ஏற்கனவே நான் வந்து QR கோடு வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு நான் அதை வந்து காட்டுறேன் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு. ப்ளே ஸ்டோரில் போய் QR கோடுன்னு நீங்கள் வந்து டைப் பண்ணுங்க. டைப் பண்ணோன்னே இந்த மாதிரி வந்திருக்கும். இப்போ நிறைய QR கோட் ஸ்கேனர் கொடுத்துருப்பாங்க. அதில் கீழே பாருங்கள், QR கோட் ஸ்கேனர் காமா ப்ளே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, அதைத்தான் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். சரிங்களா? நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறதுனால இதை வந்து ஓப்பன் சொல்லி கேட்டுக்கு நீங்கள் அதை போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த QR கோட் ஸ்கேனர் தான் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். சரிங்களா? இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பேக் வாங்க. டிவியை வந்து ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணோடனே இந்த மாதிரி வந்து வரும். ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டால் ஆனே நிறையா ஆப்ஸு இதெல்லாம் வந்து காட்டும். பார்த்துக்கோங்க, நம்ம டிவியில் வந்து இது எல்லாமே காட்டிகிட்டு வரும். இப்போ நான் ஒவ்வொன்றா காட்டுறேன். இப்போ ஆப்ஸ் எல்லாம் பாருங்கள், என்னென்ன ஆப்ஸ் இருக்கோ அந்த ஆப்ஸ் எல்லாமே வரும். அதே மாதிரி QR கோடும் அதில் வந்து இருக்கும். அந்த ஆப்ஸில் வந்து QR கோடும் அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது பக்கத்துலேயே வந்து ஃபைல் மேனேஜர் இருக்கும். அது பக்கத்தில் பாருங்கள் ஒயிட் போர்டுன்னு இருக்கா, அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் ப்ரொஜெக்ஷன் சொல்லி அந்த கார்னரில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வயர்லெஸ் ப்ரொஜெக்ஷனை போய் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ண உடனே நம்ம டிவியில் வந்து QR கோடு வந்து ஓப்பன் ஆகும். டிவியில் தெரியக்கூடிய QR கோடை வந்து நம்ம மொபைல் ஃபோன் மூலமாக நம்ம வந்து ஸ்கேன் பண்ணிக்கணும். மொபைல் ஃபோனில் வந்து நம்ம வந்து QR கோடு டவுன்லோட் பண்ணி வச்சுருப்போம். அதன் மூலமாக நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். அது ஓப்பன் சொல்லி கேட்கும். அது ஓப்பன்கிற டச் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் எதில் வந்து நீங்கள் வந்து ஈஸேரை வந்து டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்கோம். ஈஸேர் ஃபார் குரோமா இல்லை ஆண்ட்ராய்டா இல்லைன்னு கேட்டிருக்கோம். நம்ம ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோனுங்கனால ஈஸேர் ஃபார் ஆண்ட்ராய்டு அப்படிங்கிற டச் பண்ணுங்கள். இப்போ அதுக்கான அப்ளிகேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சிரும். டவுன்லோடான்னு கேட்கும். நீங்கள் டவுன்லோடுன்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து டவுன்லோட் ஆகிக்கிட்டு இருக்கு. நம்ம டவுன்லோடு பண்ணது எல்லாமே ஃபைல் மேனேஜரில் போய் டவுன்லோட் ஆகிருக்கும். அந்த டவுன்லோட் ஆனதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது குரோம் ப்ரௌசரில் போய் இன்ஸ்டால் ஆகிக்கிட்டு இருக்கும். அந்த இன்ஸ்டால் ஆனது எல்லாமே வந்து இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லி டச் பண்ணிட்டீங்கன்னா கடைசியில் ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகிரும். இன்ஸ்டால் ஆன பிறகு ஓப்பனுங்கிற டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே லெட் ஆப் ஆல்வேஸ் ரன் இன் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லி கேட்கும். அலோன்னு கொடுத்துங்க. அப்படியே ஒவ்வொரு கொஸ்டினாக கேட்டுகிட்டே இருக்கும். எல்லாத்துக்கும் அலோ கொடுத்துருங்க. நம்ம அளவு கொடுத்தோன்னே நேம்னு சொல்லி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். அதில் போய் நேம் கொடுத்துட்டு சேவ்ங்கிற கொடுத்துருங்க. இதுக்காக நம்ம புதுசாக நம்ம டிவியில் எதுவும் இன்ஸ்டால் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. சேவுங்கிற ஆப்ஷன் கொடுத்தோன்னே நம்ம ஏசரோட அந்த டிவியோட நம்பரோட அது வந்து வந்திருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதை போய் டச் பண்ணுங்க. கீழே இருக்க அந்த பாக்ஸை டச் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். அலோ ஈஸியர் டு டேக் பிக்சர்ஸ் அண்ட் ரெக்கார்ட் வீடியோன்னு கேட்டிருக்கு. அலோ கொடுத்துருங்க. அடுத்தடுத்து வர்றதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் அலோ கொடுத்துக்கிட்டே வாங்க. அலோ கொடுத்து கொடுத்த உடனே நம்ம டிவியில் வந்து QR கோடு வந்து அந்த ஸ்கேனிங் வந்து தெரியும். நம்ம ஏற்கனவே வந்து மொபைலில் எடுத்து வச்சுக்க அந்த பார்கோடை வச்சு இதை ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ண உடனே நம்ம மொபைல் ஃபோனில் இருக்க ஷேரிங் வந்து ஆன் பண்ண சொல்லும். அதை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ ஆன் பண்ணோடனே பாருங்கள், ப்ளூ கலரில் தெரியுதா? ஆன் பண்ண மட்டும் ப்ளூ கலரில் இருக்கும், மற்றதெல்லாம் ஒயிட் கலர் இருக்கும். இப்போ பாருங்கள், அதை ஆன் பண்ண 2 ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க. ஷேர் ஸ்க்ரீனு, டிவி மிரர் கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு வந்து ஷேர் ஸ்க்ரீன் தான் வேணும். அதனால் அதை போய் நீங்கள் போய் டச் பண்ணிக்கோங்க. ஷேர் ஸ்க்ரீன் கொடுத்த உடனே அது வந்து அலோ கேட்கும். எல்லாத்துக்குமே அது கேட்குறதுக்கு எல்லாத்தையுமே அலோலன்னு கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்ச பிறகு அவங்கள பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஸ்க்ரீனிங் அப்படின்னு சொல்லி கேட்கும். அதை வந்து ஸ்டார்ட் ஸ்க்ரீனிங் கொடுத்தோடனே நம்ம மொபைல் ஃபோனில் இருக்க எல்லாமே அதில் வந்து இந்த மாதிரி தான் காட்டும். மொபைல் ஃபோனில் இருக்கிறது எல்லாமே இது வந்து காட்ட ஆரம்பிச்சு டிஸ்பிளே ஆகிரும். இது பேர் ஸ்க்ரீன் மிரரிங். அடுத்து உங்களுக்கு ஸ்க்ரீன் காஸ்டிங் எப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்லுவேன். ஒரு வீடியோ வேணுமா ஆன் பண்ணி வேணுமா காட்டுறேன் நான். Wheels on the bus go round and round.
ஷேரிங்கில் போய் மறக்காமல் லாக் அவுட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க, இல்லைன்னா எல்லாமே ரெக்கார்ட் ஆயிரும் அதில். மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.